தமிழ்நாடு கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் எப்பொழுது அமலுக்கு வந்தது? 2025ஆம் ஆண்டு மசோதா ஆளுநரின் ஒப்புதல் பெற்று 15/6/2025 அன்று அமலுக்கு வந்தது. சட்டத்தின் பொருள் என்ன? சட்டம் கடன் வாங்குறவங்கள கடன் கொடுப்பவர்கள் கட்டாயப்படுத்தி துன்பப்படுத்தி அவர்களிடம் இருந்து பணத்தை வசூல் செய்வதை தடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. நோக்கம் என்ன? ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் பல செயலிகளின் மூலமாக கடனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வசூல் பண்ணும்போது அவங்கள கேவலமாக பேசுறது, அவங்கள கட்டாயப்படுத்துறது, அவர்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறது, அவங்க வீட்டுக்கு முன்னால் போய் செவுத்தில் ஓட்டுறேன்னு சொல்கிறது, வீட்டில் இருந்து இழுத்து விட்டுறது, பெண்களை அவமானப்படுத்துறது, தற்கொலைக்கு தூண்டுறது, இது மாதிரியான செய்கைகள் பல நடந்து வருவது அரசால் உணரப்பட்டு அதை தடுக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். இழிவுபடுத்துவர்களுக்கு இச்சட்டத்தில் என்ன தண்டனை? அதாவது இந்த சிறப்பு சட்டத்தில் ஒவ்வொன்றா உணர்றாங்க. பொம்பளைங்களை கேவலப்படுத்துறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீ விட்டு கொடுத்து பணத்தை கட்டு அப்படின்னு சொல்கிறது, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறது, இது மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறது மிக மிக தவறு அப்படிங்கிறத இந்த சட்டம் வெளிப்படுத்துது. இதில் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய வகையில் பேசுனாங்கன்னாக்கா அவங்க மேலே இந்த சட்டம் அல்லாமல் பழைய இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய புதிய BNS ஆக்டில் பிரிவு 108 கீழ் தண்டனை அளிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த மிரட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறக்கூடிய இழிவுபடுத்துறது, இது மாதிரி செயல்களை செய்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம், 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் வழங்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த ஆவணங்களை எழுதி கொடு, வெளியாளுங்களை வச்சுக்கிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரியான கொடுமைகளை செய்தார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டால் இந்த செய்யக்கூடிய நிதி நிறுவனத்துக்கு 5 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கக்கூடியதும், 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கக்கூடியதும் அல்லது இரண்டும் செய்யக்கூடிய வகையில் இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் இந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய இழி செயல்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கடுமையான தண்டனைகள் விதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது.